இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஓடு தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது பொதுமக்கள் கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. வணக்கம்மா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் வளர்த்துருந்து வரேன். பேர் திலகவதி. திலகவதி என் பேரு. சரிங்க சரிங்க. இப்போ பெரியார் பண்பலையில வந்து காற்றோடு கணிதம் நிகழ்ச்சிக்காக கணித பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க, அதுல நீங்க கலந்துருக்கீங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? இருந்துச்சுமா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூட்டல் கணக்கு கழிதல் கணக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. இப்ப கத்துக்கிட்டீங்களா? நீங்க கத்துக்கிட்டீங்க. சரி, இப்ப இந்த கூட்டல் கணக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க? இப்ப 5 கூட்டல் 3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பயிற்சியில? பயிற்சியில வந்து அது வந்து இப்போ மேல 5 இருக்குன்னு வச்சுங்க, கீழே ஒரு 3 3 5 8 கோடு போட்டு சொல்லி கொடுத்தாங்க. 5ன்னா எத்தனை கோடு போடுவீங்க? 5 கோடு. 3ன்னா 3 கோடு. ரெண்டையும் சேர்த்து எழுதுவீங்க. மொத்தம் சேர்த்து 8. 8. 5க்கு அப்புறம் எழுதுவீங்க இல்லையா? 5 6 7 8. இந்த மாதிரி கூட்டல் கணக்கெல்லாம் கத்துக்கிட்டீங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எல்லா கணக்குமே கத்துக்கலாம். சரி, இப்ப நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க, நம்ம ரேடியோல நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து எப்படி வரவு செலவு கணக்கலாம், உங்க வீட்டுல எப்படி பாக்குறீங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, என்னென்ன செலவு செய்றீங்க, அதெல்லாம் நீங்க எப்படி கரெக்டா செய்றீங்கிறத பத்தி சொல்லுங்க. இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? இப்ப வந்து சம்பளம் வந்து 6600 ரூபா வாங்குறேன். சரிங்க. அதை வாங்கிட்டு போய் வீட்டு வாடகை 2500 ரூபா போயிடும். பாக்கி பால் காசு வந்து ஒரு மாசத்துக்கு 300 ரூபா போயிடும். சரி, பால் அதான் கொஞ்சம் குறைச்சலா சொல்றேன், அப்படியே வந்தா விட்டுருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எங்க பிள்ளைக்கு எனக்கு 2 பேத்துக்குறதுனால மாசம் 300 ரூபா பால் காசு. அப்புறம் அரிசிக்கு மாசம் 500 ரூபா. ரெண்டாவது வந்து அப்புறம் தண்ணி வரி 50 ரூபா. அப்புறம் கரண்ட் பில்லு ஒரு 150 ரூபா. சரி, அந்த வாங்குற காசு கரெக்டா இருக்கும். அது தம்பி வேலைக்கு போறதுனால இந்த ஹோட்டல் வேலையெல்லாம் போவான். போனானா 200 ரூபா கொண்டு வருவான். அதுதான் அந்த பங்காளி ஒரு முறை யாராச்சும் நல்லது கிட்ட செஞ்சாங்கன்னா 100 ரூபாங்கிறத 50 ரூபா அங்க வந்து செஞ்சுட்டு வர்றது, கலந்துக்கிறது. விசேஷங்களுக்கு போய் கலந்துக்கிட்டு வந்துருவேன். சரிம்மா. இதுதான் நாங்க பெரியார் காலேஜுக்கு வந்து, ஆனா கொஞ்சம் நான் பரவாயில்ல. முன்னாடிக்காக முன்னாடி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. ஆனா எனக்கு பெரியார் காலேஜுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆரம்பத்துல நீங்க வந்து எப்படி வயல் வேலை செஞ்சீங்களா, இல்ல வேலையே எடுத்தோடனே இங்கதான் வேலைக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து எங்கேயுமே நான் வேலைக்கு போறேன். அப்போ ஒரு அம்மா கொஞ்சம் வசதியா இருந்தாங்க. அதெல்லாம் 18 வயசு வரைக்கும் வீட்டுலதான் இருந்தேன். 18 வயசு வந்தாலும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கேயும் போய் நான் எந்த வேலைகள்லாம் செய்யல, வீட்டுல இருந்தேன். வீட்டுக்காரர் ரேஷன்கள் அரிசி போட்டிருந்தாரா அங்க இருந்தேன். அப்புறம் வீட்டுக்காரர் இறந்த பிறகுதான் வீட்டிலேயே இருந்துட்டு பிள்ளைய கொண்டாந்து 1வது கொண்டாந்து திருவரம்பூர் ஹாஸ்டல்ல வந்து சேர்த்து விட்டு அப்பயே வந்து இங்க வேலைக்கு வந்தவர் தான். ஒரு 10 வருஷம் வீட்டுல இருந்தேன். சரி சரி, 10 வருஷம் வீட்டுல இருந்து
பிள்ளைய கொண்டாந்து 1ஆவதுல கொண்டாந்து திருவாரூர்ல சேர்த்து விட்டு சரிங்க. அதுக்கு பிறகு பாலிடெக்னிக் ஒரு 8 வருஷம் இங்க வந்து இப்போ 10 வருஷம் வேலை பார்த்தேன். பாக்கி எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகணும். சரிங்க சரிங்க. இப்ப வந்து உங்க பையனும் வேலை பாக்குறாங்களாமா? தம்பி வேலை பாக்குறாங்க. அவங்களும் கூலி வேலை தான். கூலி வேலை தான். சரி, நாடு வேலை தான். இப்ப நீங்க வந்து கடன்லாம் வாங்குவீங்களாமா இல்ல வரவுக்குள்ளே செலவு பண்ணி முடிச்சிருவீங்களா? இல்ல கடன் வாங்குவேன். கடன் வாங்குவீங்க. கண்டிப்பா ஒரு உடம்பு சரியில்லைன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நம்ம காலேஜ் ஸ்டாஃப் பண்ணிட்டு வாங்கி அதுல வர சம்பளத்தை கொஞ்சம் அன்னைக்கு சிக்கனம் பண்ணி கொஞ்சம் சிக்கனம் பால் காசு இப்படியே சார் அடுத்த மாசம் தாரம் பால் காசு அந்த காசை கொண்டு ஸ்டாஃப் பண்ணிட்டு கொடுத்து இப்படி மாத்தி இப்ப நான் அதுக்குள்ளேயே செலவு பண்ணிட்டு. சரிங்க சரிங்க. இப்ப என்ன மாதிரிலாம் நீங்க சிக்கனம் பண்ணுவீங்க வீட்டுல? பால்காருக்கு தரதா லேட்டா தரேன்னு சொல்றது தவிர வேற ஏதாவது குறைச்சு செலவு பண்ணுவீங்களா? இது பாக்கி எதுவும் குறைச்சதுன்னா நான் கொஞ்சம் இருக்கப்பட்ட வீடா இருந்தா ஒரு வாரத்துல 2 நாள் ஒரு கறி மீன் ஆக்குவாங்க. நாங்க அது என்னைக்கு ஒரு மாசத்துல ஒரு நாள் கமிச்ச வாங்கி ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி சமைச்சு நான் சாப்பிடுவோம். பாக்கி எல்லாம் சிக்கனமா இதுதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப கடன் வாங்கி வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கிருக்கீங்கம்மா? வாங்கிருக்கேன். எங்க வாங்குவீங்க? வெளியில வாங்குவீங்களா இல்ல வெளியில 5 காசு வட்டிக்கு வாங்கிருக்கேன். பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. அங்க போய் அம்மா இறந்து போனா அண்ணன் மட்டும் இல்ல இருந்தாங்க. சரி சொல்லுவாங்க. அப்புறம் திரும்ப வந்து நான் பெரிய காலேஜ்ல தான் வேலை பாக்குறேன், நான் வட்டி முதல்ல கொடுத்துட்றேன் நீ கொடுங்க அப்படின்னு இப்போ கூட வாங்கியிருப்பேன். வாங்கி மாசம் வட்டி கொடுத்துட்டு இருக்கேன். மாசம் 1700 வட்டி கொடுக்குறேன். 20,000 40,000 வாங்கியிருக்கேன். 40,000 வந்து 20,000 கொடுத்துட்டேன். பாக்கி 20,000. அந்த 20,000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறீங்க? அந்த 20,000க்கு வந்து 700 ரூபாய் கொடுக்குறேன். 700 ரூபாய். அப்புறம் அசல் கடைசியா கொடுக்கணும். அசல் வந்து இதுவரை நாம் கேட்டது பொதுமக்கள் கணிதம். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது விலங்கினத்தில் கணக்கு. ஒரு 5 விரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இனி எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. விலங்கினத்தில் காணப்படும் கண்களின் கணக்கு. கொம்பில் கண்ணுள்ள பிராணி நத்தை. நட்சத்திர மீனுக்கு 5 கண்கள் உள்ளன. டால்பின் தூங்கும்போது அதன் ஒரு கண் திறந்தே இருக்குமாம். ஒரே நேரத்தில் 2 கண்களிலும் 2 விதமான காட்சிகளை ஓணானால் பார்க்க முடியும். மீன்கள் தூங்கும்போது அதன் கண்கள் திறந்தே இருக்கும். கண்கள் இருந்தும் பார்வையில்லாதவை வவ்வால்கள். கால்ஃப் என்ற கூல் சிப்பிக்கு 100 கண்கள் இருக்கிறதாம். ஆப்பிரிக்காவை சேர்ந்த பறக்க முடியாத ஒரு பெரிய பறவைக்கு நெருப்பு கோழி என்று பெயர். 9 அடி உயரத்தில் இருக்கும் இப்பறவைக்கு கால்களும் கழுத்தும் மிகவும் நீளமானவை. கரிய சாம்பல் நிறத்தில் உடல் சிறகுகளையும் வெள்ளை நிற வால்பகுதியையும் இவை பெற்றிருக்கும். பெண் பறவைகள் சிறகுகள் இல்லாத கழுத்தும் தொடைப்பகுதி இளஞ்சிவப்பு கலந்த சாம்பல் நிற தோலை கொண்டிருக்கும். நீலம் கலந்த சாம்பல் நிறத்தில்
தோலை கொண்டிருக்கும் ஆண் பறவைகள். பொதுவாக இவை வனப்பகுதியில் கூட்டமாகவே திரியும். வேநீர் காலங்களில் இரை மேய்ந்து அலையும். குளிர்காலத்தில் கூட்டத்தை குறைத்து கொண்டும் ஆணும் பெண்ணும் மட்டுமே ஜோடி ஜோடியாக வாழும். குளிர்காலத்தில் கூட்டத்தை குறைத்து கொண்டு ஆணும் பெண்ணும் மட்டுமே ஜோடி ஜோடியாக வாழும். மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய இப்பறவைதான் உலகில் வாழும் அதிவேகமான தரைப்பறவையாகும். நெருப்புக்கோழிகள் முட்டையிடுவதில் நிறைய ஆச்சரியங்களும் கணக்கும் இருக்கிறது. இப்பறவையின் முட்டைதான் உலகத்திலேயே மிக பெரியதாகும். 1.25 கிலோகிராம் வரை இருக்கும். இளம் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இந்த முட்டையின் கெட்டியான மேல் ஓட்டில் நிறைய கழிவுகள் இருக்கும். இம்முட்டைகளை பகல் பொழுதில் அடைக்காப்பது வழக்கம். இப்பறவைகள் முட்டையிடுவதற்கு மிகவும் பாதுகாப்பான தொழில்நுட்பத்தை வைத்திருக்கின்றன. இவை முட்டையிடும் தருணத்தில் பல குடும்பங்கள் ஒன்றிணைந்து கூட்டமாக கூடுகின்றன. ஆண் பறவைகள் ஒரு சமுதாய முட்டைக்குழியை 2 அடி ஆழத்திலும் 10 அடி அகலத்திலும் பெரிய அளவில் உருவாக்குகின்றன. இதன் பிறகு எல்லாம் உரத்த குரலில் கத்தி சுற்றுப்புறங்களில் இருக்கும் முட்டையிடாத மற்ற நெருப்பு கோழிகளை கூட்டமாக கூட வைக்கும். நட்பு ரீதியில் இப்பறவைகளை பாதுகாப்பிற்காக சுற்றிலும் எல்லையில் இராணுவம் போல் நிற்க வைத்துவிட்டு பெண் பறவைகள் பொதுக்குழியில் முட்டையிட ஆரம்பிக்கும். இதில் மூப்பு அடிப்படையில் அந்த கோழிகள் முட்டைகளை இடும். பிறகு காவலுக்கு இருக்கும் கோழிகளை விரட்டிவிடும். பிறகு பெண் கோழிகள் மொத்த முட்டைகளில் இருந்து தன் முட்டையை கண்டுபிடித்து தனியாக எடுத்துக்கொள்ளும். இப்படி தன் முட்டை என்று இனம் கண்ட முட்டையை அடைகாக்க தொடங்கும். இந்த நெருப்பு கோழிகள் முட்டைகளின் மீதுள்ள குழிகளை பார்த்தே தனது முட்டைகளை அடையாளம் கண்டுவிடுகிறது. எவ்வளவு கணக்கு இருக்கிறது பார்த்தீர்களா? முட்டைகளை அடைக்காக்க குழிகளுக்கு நீளம், அகலம், இன்னும் சொல்ல போனால் பரப்பளவை கூட கண்டுபிடிக்கும் போல இருக்கிறதே. மீன்கள் பொதுவாக தண்ணீரில் கிடைக்கும் அழுக்குகள், சக மீன் குஞ்சுகள், பூச்சிகள் மற்றும் நீரில் வாழ்கின்ற பல எளிய உயிரினங்கள் போன்ற இரைகளையே உணவாக உட்கொள்கின்றன. ஆனால் ஆர்ச்சர் மீன்கள் தரையில் வாழும் பூச்சி இனங்களையும் சிறு சிறு ஜீவராசிகளையும் வேட்டையாடி உட்கொள்கின்றது. இம்மீன்கள் இந்தியா, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, போலினேஷியா போன்ற நீர் பிரதேசங்களில் அதிக அளவில் வாழ்கின்றன. இப்பகுதிகளில் உள்ள மாங்க்ரூவ் காடுகளை ஒட்டிய நீர்நிலைகள், நதிமுக துவாரங்கள் போன்றவற்றில் தூய நீரை தவிர்த்து சற்றே உப்பு கலந்த நீரில் இவை விரும்பி வாழ்கின்றன. இந்நீரில் வேண்டிய இரை கிடைத்தாலும் இம்மீன்களுக்கு அதில் நாட்டமில்லை. கரையோர மரங்களில் இருக்கும் இரை உயிர்களையே வேட்டையாடி உண்ண இவை விரும்புகின்றன. இந்த வேட்டைக்கு இவை ஒரு நவீன யுக்தியை வைத்திருக்கின்றன. அதாவது மரத்தின் கிளையில் இருக்கும் வெட்டுக்கிளி, தட்டான், பள்ளி, ஓணான் போன்ற சுவை மிகுந்த உயிரினத்தை குறிப்பார்த்து தண்ணீருக்குள் மறைந்து கொண்டே வாயில் நிரப்பிய தண்ணீரை அதிவேகத்தில் பீச்சி அடிக்கிறது. திடீர் நீர் தாக்குதலை தாங்காமல் தண்ணீருக்குள் தவறி விழும் இரையை சட்டென்று பிடித்து விழுங்குகிறது. இம்மீன்களால் நீருக்கு அடியில் இருந்து கொண்டே மேலே தண்ணீர் மற்றும் காற்று வழியே மரத்தில் இருக்கும் இரையை துல்லியமாக பார்க்க முடிகிறது. தனது செவில்களை சுருக்கி தம் கட்டி நீருக்குள் இருந்தபடியே இரையின் கண்களில் படாமல் ஜெட் வேகத்தில் இரையை நோக்கி பீச்சுகிறது தண்ணீரை. கொஞ்சமும் சிதறாமல் ஒரு கம்பி போல மேல் நோக்கி பாயும் இந்த நீராயுதத்தின் முன்முனை மகா வலிமை மிக்கது. இதன் தாக்குதலை எந்த இரையாலும் சமாளிக்க முடியாது. நீரடிப்பட்டு நீருக்குள் வீழ்ந்தே தீரும். இவ்வாறு இந்த மீன்களால் 16 அடி உயரத்துக்கு கூட நீரை பீச்சி அடிக்க முடியும். வீழ்த்துவதில் கூட அடிக்கணக்கா? ஆச்சரியமாக உள்ளதே. ஆசிய நாடுகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஹனி பேச்சர் என்ற ஒரு விலங்கு வசிக்கிறது. இது எலி இனத்தை சேர்ந்த ஒரு பெரிய வகை விலங்கு. 1 அடி நீளத்திலும் 2.5 அடி உயரத்திலும் 15 கிலோ எடையையும் கொண்டிருக்கும். இந்த விலங்கு நீளமான உருளை போன்ற
உடலின் மேல் பகுதியில் கெட்டியான தசைகள் உறுதியோடு அமைந்திருக்கும். இந்த வலிமையான தசைகள் தாக்குதல்களை எளிதில் சமாளிக்கும் தன்மை கொண்டவை. இதன் உடலில் உள்ள தோல் ஆச்சரியமூட்டும் வகையில் பெரிய வகையில் சட்டை போட்டது போல் தொளத்தொள என்று இருக்கும். இதனால் இந்த விலங்கால் சுலபத்தில் சட்டென்று திரும்பவோ உடலை சுழற்றவோ முடிகிறது. உடலை திருகிக் கொண்டு வேகமாக திருப்பும் இத்தோல் ஊசி போன்ற நீண்ட முடிகளை கொண்டிருக்கும். தலை மற்றும் உடலின் அடிப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். மேற்புறத்தில் தலை முதல் வால் வரை வெள்ளை நிறத்தில் வளையங்கள் அமைந்திருக்கும். இந்த ஹனி பேட்ஜர் பல உணவு பழக்கங்களை கொண்டுள்ளது. காய்கறிகள், பழங்கள், தவளை, ஓணான், ஆமை, பாம்பு போன்ற பல உயிரினங்கள், பல உணவுகள் ஆகியவற்றை உள்கிறது. இவற்றை வேகமாக துரத்தி பிடித்து இவை வேட்டையாடும். எனினும் இவ்விலங்கிற்கு மிகவும் பிடித்தமான உணவு தேன்தான். ஹனி பேட்ஜரின் ஆச்சரியமான குணம் அதனுடைய தைரியம். சிறிய விலங்காக இருந்தாலும் மிகப்பெரிய விலங்குகளாக இருந்தாலும், அதாவது காட்டெருமை, பைசன், குதிரை, சிங்கம் போன்றவற்றை கூட எதிர்த்து நின்று போராடக்கூடியது. ஆக்டோபஸ்களில் 300 வகைகள் உள்ளன. இவைகளுக்கு உறிஞ்சும் கிண்ணங்களுடன் 8 கைகள் இருக்கின்றன. இந்த கைகளுக்கு மத்தியில் கிளிகளின் தோற்றத்தில் அழகு அமைந்துள்ளது. 5 ஆண்டுகள் வரை இவை வாழக்கூடியது. இது அதிபுத்திசாலித்தனம் கொண்டதாக கருதப்படுகிறது. உடலில் எலும்புகள் என்பதே இதற்கு கிடையாது. இதன் அழகு மட்டுமே உடலில் இருக்கும் ஒரு கெட்டியான பகுதி. எனவேதான் ஆக்டோபஸ்களால் மிக குறுகிய சந்துகளிலும் பாறை இடுக்குகளிலும் சுலபமாக நுழைந்து செல்ல முடிகிறது. மூளை வளர்ச்சி மிகுந்த இந்த விலங்கு தன் அறிவை பயன்படுத்தி எதிரிகளை ஏமாற்றுவதில் கில்லாடியாக விளங்குகிறது. இதற்கு இவை பல்வேறு வழிமுறைகளை வைத்திருக்கின்றன. இதன் உடலில் 6 விதமான நிறமி அணுக்கள் உள்ளன. அதாவது சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, கருப்பு, பழுப்பு, வெள்ளை போன்ற பளிர் வண்ணங்கள். இந்த நிறமி அணுக்கள் இதன் உடலில் 1 சதுர அடி தோலிற்கு 10,000 என்கிற எண்ணிக்கையில் உள்ளது. இதை பயன்படுத்தி தான் இருக்கும் இடத்திற்கு தக்கவாறு தன் உடல் நிறத்தை மாற்றிக்கொண்டு எதிரிகள் கண்களில் படாமல் இது தப்பித்து விடுகிறது. இடம் பாதுகாப்பில்லை என்று உணருமாயின் தனது 8 கைகளையும் உடலோடு ஒட்டு சேர்த்து கொண்டு ஒரு மீன் போன்ற தோற்றத்தில் நீந்தி மறைந்துவிடும். நீருக்கு அடியில் உள்ள மணலில் வாழும் ஆக்டோபஸ்கள் தனது உடல் முழுவதையும் மண்ணுக்குள் முழுவதுமாய் புதைத்து கொண்டு ஒரு கையை மட்டுமே மேலுயர்த்தி பாம்பு போன்ற தோற்றத்தை காட்டி பயமுறுத்தியும் எதிரியை விரட்டுவது உண்டு. சொரசரப்பான உடல் தோலை கொண்டிருக்கும் சில ஆக்டோபஸ்கள் பாறைகளில் பாறையோடு பாறையாக பாறையின் தோற்றத்தில் அசையாமல் இருந்து கொண்டு ஒரு கையை மட்டும் மேலும் கீழும் அசைத்து கடல் ஓணான் போல காட்சியளிப்பதும் உண்டு. ஆக்டோபஸ்களின் சூப்பர் யுக்தி என்னவென்றால் அது அதனுடைய மைப்பைதான். இதன் உடலில் இருக்கும் இங்க் பையிலிருந்து அடர் நிறத்தில் உள்ள இங்கை நினைத்த போது இவற்றால் நீருக்குள் கரைவிட முடியும். அதிகம் ஆபத்தான நேரத்தில் ஏகப்பட்ட இங்கை நீருக்குள் கரைத்து ஒரு புகைமூட்டம் போன்ற தோற்றத்தை உருவாக்கி எதிரிகளின் கண் பார்வையை இது ஏமாற்றிவிடும். ஆபத்தான எதிரியை கண்டுவிட்டால் கடல் சிங்கம், சுறாமீன், மின்சார ஈல்மீன் போன்றவற்றின் குரலில் மிமிக்ரி செய்து எதிரியை விரட்டுவதும் இதற்குடைய ஒரு தனி பண்பாகும். ஆகா, ஆக்டோபஸ்களின் கை முதல் அதனுடைய நிறம் முதல் எத்தனை கணக்குகள் இருக்கின்றன! நேர்களே, இதுவரை நாம் கேட்டது விலங்கினத்தில் கணக்கு. அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஒரு வித்தியாசமான எண்ணை பற்றிய கணக்கு, அதாவது கார்ப்ரேகர் எண். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை.
அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. அடடா என்னக்கா எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்கு, பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளோ கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபாய். 6 ரூபாய். அடடே ஆமா, 30 ரூபாய் தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. வியக்க வைக்கும் கார்ப் பிரேக்கர் எண் 6147 கார்ப்ரேகர் எண் என்று அழைக்கின்றோம். 1949 ஆண்டு இந்திய கணிதவியலாளர் டாக்டர் DR கார்ப்ரேக்கர் என்பவர் இதனை கண்டறிந்தார். தனியான 4 எண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 4 எண்களை உபயோகித்து வரும் மிக பெரிய எண்ணை எழுதிக் கொள்ளுங்கள். பின்னர் அதே 4 எண்களை உபயோகித்து வரும் சிறிய எண்ணையும் குறித்து கொள்ளுங்கள். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழியுங்கள். வருகிற விடையில் உள்ள 4 எண்களை உபயோகித்து பெரிய எண் சிறிய எண் கண்டுபிடித்து பின்னர் முன்பு போலவே கழியுங்கள். இதே போல தொடர்ந்து செய்தால் ஒருமுறை 6174 என்ற எண் வரும். எந்த 4 எண்களை எடுத்துக்கொண்டாலும் இதே போல ஒரு நிலையில் 6174 என்ற எண் வரும். இந்த எண்ணை கார்ப்ரேகர் எண் என்று சொல்கிறார்கள். உதாரணம், நாம் உதாரணத்திற்கு 5, 6, 4, 4 கொண்ட எண்களை எடுத்துக்கொள்வோம். இந்த 4 எண்களை உபயோகித்து வரும் பெரிய எண் 6544. அதாவது கொடுக்கப்பட்ட 5, 6, 4, 4 என்பதில் மிக பெரிய எண்ணான 6ஐ முதலில் போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடுத்த பெரிய எண்ணான 5ஐ போட வேண்டும். அதற்கு அடுத்ததாக இருக்கின்ற சிறிய எண்களான 2, 4ஐயும் பக்கத்து பக்கத்தில் எழுத வேண்டும். அப்படி என்றால் நமக்கு கிடைக்கின்ற பெரிய எண்
6544 ஆகும். அதேபோல் இந்த எண்களை கொண்டு சிறிய எண்ணை அமைக்க வேண்டும். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள 5, 6, 4, 4 என்பதில் மிகச்சிறிய எண்களான 4, 4 என்பதை முதலில் எழுதிக் கொள்ள வேண்டும். பின்னர் அதைவிட சற்று பெரிய எண்ணான 5ஐ எழுத வேண்டும். அதாவது ஏறு வரிசையில் எழுத வேண்டும். அப்படி என்றால் 4, 4, 5, 6 என்கிற எண் கிடைக்கும். இப்போது இந்த பெரிய எண்ணான 6544 இருந்து சிறிய எண்ணான 4456ஐ கழிக்க வேண்டும். அதாவது 6544 மைனஸ் 4456 ஈக்குவல் டு 2088 என்று வருகிறது. இந்த 4 இலக்கங்களை உபயோகித்து, அதாவது 2088 உள்ள 2088 ஆகியவற்றை உபயோகித்து வரும் பெரிய எண்ணையும் சிறிய எண்ணையும் கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு கண்டுபிடித்தால் வரும் பெரிய எண் 8820 என்பதாகும். சிறிய எண் 0288 என்பதாகும். இந்த 2 எண்களையும் கழித்தால் வரும் வித்தியாசம் 8820 மைனஸ் 288 ஈக்குவல் டு 8532. இந்த 4 இலக்கங்களை உபயோகித்து, அதாவது 8532 என்ற எண்களை உபயோகித்து வரும் பெரிய எண்ணையும் சிறிய எண்ணையும் கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு கண்டுபிடிக்கும் பெரிய எண் 8532 ஆகும். சிறிய எண் 2358 ஆகும். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடித்தால் 8532 மைனஸ் 2358 ஈக்குவல் டு 6174. நீங்கள் இந்த ஒரு எண்ணுக்கு மட்டும்தான் இவ்வாறு வரும் என்று எண்ண வேண்டாம். இதற்காக இன்னும் ஒரு 2 உதாரணங்களை பார்ப்போம். இரண்டாவது உதாரணம். எடுத்துக்கொண்ட எண்கள் 1, 7, 4, 6. இந்த 4 இலக்கங்களை உபயோகித்து வரும் பெரிய எண் 7641. சிறிய எண் 1467. அதனுடைய வித்தியாசம், அதாவது 7641 மைனஸ் 1467 ஈக்குவல் டு 6174. அதேபோல் மூன்றாவது உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அதற்கு நாம் எடுத்துக்கொண்ட எண்கள் 8, 7, 9, 6. இந்த 4 இலக்கங்களை உபயோகித்து வரும் மிக பெரிய எண் 9876. மிகச் சிறிய எண் 6789. அதனுடைய வித்தியாசம் 9876 மைனஸ் 6789. அதாவது வித்தியாசம் 3087. இந்த 4 இலக்கங்களை உபயோகித்து வரும் பெரிய எண் 8730. சிறிய எண் 378. இதனுடைய வித்தியாசம் 8730 மைனஸ் 378 ஈக்குவல் டு 8352. இந்த 4 இலக்கங்களை உபயோகித்து வரும் பெரிய எண் 8532. சிறிய எண் 2358. இதனுடைய வித்தியாசம் 8532 மைனஸ் 2358 ஈக்குவல் டு 6174. ஒரு சில எண்களுக்கு ஒரே முறையிலும் வேறு சில எண்களுக்கு 4-5 தடவைகளுக்கு பின்னும் இந்த 6174 என்ற எண் வரும். அதாவது 6174 என்கிற எண் வரும். வியக்க வைக்கும் எண்ணாக இருக்கிறதே இந்த கார்ப்பரேகர் எண். இதுவரை நாம் கேட்டது கார்ப்பரேக்கர் எண் பற்றிய விளக்கம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை நாளை காலை 9 மணிக்கும்
மதியம் 1 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் கேட்கலாம். தவிர ரேடியோ லைவ் என்கிற இணையதளத்திலும் இதனை நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்றைக்கு ஒளிபரப்பான 3 பகுதிகளுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் வித்தியாசமானதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஏனென்றால் பொதுமக்கள் கணிதத்தில் தொடங்கி விலங்கின கணிதத்தில் தொடர்ந்து கார்ப்பரேக்கர் எண்ணில் முடிவடைந்திருக்கிறது இன்றைய காற்றோடு கணிதம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.